வணக்கம் மாணவர்களே. தரம் 10 அலகு 1 உயிரின ரசாயன அடிப்படை எனும் பாடத்தின் 2வது வகுப்பு. முதலாவது வகுப்பில் நாங்கள் எமது உடலானது உயிரங்கிகளானது பல்வேறுபட்ட ரசாயன மூலகங்களால் ஆக்கப்பட்டுள்ளன, ரசாயன சேர்வைகளால் ஆக்கப்பட்டுள்ளன. அதுவும் குறிப்பாக உயிரங்கிகளில் காணப்படுற மூலக்கூறுகளை உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொல்லுவோம். அந்த உயிரியல் மூலக்கூறுகள் இன்றைக்கு நாங்கள் படிச்சிருக்கிறோம். கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள் என்ற 4 வகைகளாக படிச்சிருக்கிறோம். அந்த 4 வகைகளும் எங்களோட உடலில் இந்த மாதிரியான இடங்களில் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு பயன்படுகின்றன என்ற விடயங்களையும் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். சரியா? எங்களோட உடலில் மட்டுமில்லை, உயிரங்கிகளில் எவ்வாறு காணப்படுகின்றன. போன வகுப்பில் நாங்கள் பார்த்த நாங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் என்ன மாதிரி அது வகைப்படுத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். சரிதானே? அதாவது ஒரு சக்கரைட்டுகள், இரு சக்கரைட்டுகள், பல் சக்கரைட்டுகள் என்று கார்போஹைட்ரேட்டுகளை பாகுபடுத்தலாம்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். நாங்கள் ஒரு மேலோட்டமாக போன வகுப்பில் என்ன படிச்சினாங்கன்றதுக்கு பார்க்கறதுக்காக சொல்லி கொண்டு போவோம். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிகளின் பல்வேறு ரசாயன சேர்வைகளை கொண்டுள்ள பல்வேறு மூலகங்கள் தொடர்பாக சொல்லியிருக்கிறோம். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏறத்தாழ இதில் 92 வகையான மூலகங்கள் காணப்படுதுன்னு, 25 மூலகங்கள் அங்கிகளோட உடலில் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ரெண்டாவது, இது நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம். சரிதானே? போன கிளாஸில் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டில் சில வகையில் கேட்கலாம். உயிரியல் மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிதானே? உயிரியல் மூலக்கூறுகள் என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், இலிப்பிட்டுகள், நியூக்ளிக் அமிலங்கள் 4 வகையானவை. இது டெஸ்ட்டுக்கு இப்படி ஒரு கேள்வியாக உங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். சரியா? அடுத்ததை பார்த்தீங்கன்னா மூலகங்கள் திணிவு அடிப்படையில் எவ்வாறு காணப்படுதுன்னு பார்த்துனாங்க. திணிவில் பொதுவாக ஆக்சிஜன் திணிவு, சாரண திணிவு 16. ஆகவே இதில் சாரண திணிவு, ஆக்சிஜன் சாரண திணிவே 16. ஆகவே அதில் திணிவு ஏற்கனவே கூடியதாக இருக்கும். அப்போ திணிவு படி இது ஆக்சிஜன் கூடவே இருக்கும். கார்பன் திணிவு 12 சாரண திணிவு. அப்போ அந்த திணிவையும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு சாரண திணிவு 1. சரிதானே? அப்போ இதில் ஒரு குளுக்கோஸ் C6H12O6 என்ற மூலக்கூறு எடுத்தீங்கன்னா, H12O6 என்ற ஒரு குளுக்கோஸ் இந்த மூலக்கூறு இதை எடுத்தீங்கன்னாலே நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதில் 12 தர 6, அதாவது 12 தர 6ன்றது 12 72. சரிதானே? 12 தர 6. அப்போ இது திணிவுப்படி பார்த்தீங்கன்னா 72 வந்துடும். அப்போ கார்பன் அதேமாதிரி ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16 தர 6. அப்போ 6 36, 6 6 9 96. அப்போ இது பெரிதாக இருக்குது. 72 அடுத்ததாக இருக்குது. ஆகவே அந்த ஆக்சிஜனுடைய திணிவு 16, ஆக்சிஜன் திணிவுப்படி கூடுதலாக காணப்படுது, கார்பன் அடுத்ததாக காணப்படுது. ஹைட்ரஜன் 1 கிராம். ஆகவே 12 தர 1, 12 தர 1ன்னு சொல்லியிருக்கிறபடினால அது 12 கிராம். ஆகவே அந்த குளுக்கோஸை வச்சாலே நீங்கள் ஞாபகப்படுத்தலாம். சரிதானே? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டுகள். இந்த கார்போஹைட்ரேட்டுகளை நான் ஒரு இயற்கையான ஒரு வடிவத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு தாவர இலையில் முதலாவதாக நடக்கிறது ஒளித்தொகுப்பு. அதாவது CO2 + H2O, CO2 + H2O சூரிய ஒளியில் இது என்ன செய்யுது? குளுக்கோஸாக மாறுது. சூரிய ஒளியில் இது குளுக்கோஸாக மாறுது. அப்போ குளுக்கோஸாக எது மாறுது? இலையில் கார்பன் ஆக்சைடும் நீரும், அதாவது C6H12O6 என்ற ஒரு பொருளாக மாறுது. C6H12O6, அதாவது குளுக்கோஸினுடைய குறியீடு உங்களுக்கு தெரியும். அந்த குளுக்கோஸினுடைய குறியீடு C6H12O6. பிறகு இந்த குளுக்கோஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட தயாரிக்கப்பட்ட குளுக்கோஸ் மூலக்கூறுகள், நான் குளுக்கோஸ் மூலக்கூறுகளை இப்படி ஒரு அடையாளத்தில் போடுறேன். இது இப்படித்தான் இருக்குமெண்டில்லை, ஒரு அடையாளம் படிக்கிற சுகத்துக்காக. இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இந்த இதனூடாக வரையக்கில் அவை வேறு ஒரு வடிவத்தில் தான் வருகுது. அவை சுக்குரோஸ் என்ற வடிவத்தில் உரிய கலத்தினூடாக வெளிவருகின்றன. அவை இதுக்குள்ளால் வரையக்கில் சுக்குரோஸ் என்ற வடிவத்தில் வரையணும். சுக்குரோஸ் என்ற வடிவமாக மாற்றப்படுது. சரியா? அப்போ அந்த சுக்ரோஸ் என்றது எப்படி காணப்படுதுண்டா, சுக்ரோஸ் அதாவது சுக்ரோஸ் என்ற ஒரு வடிவத்தில், அதாவது சீனியினுடைய பெயர் தான் சுக்ரோஸ்.
இதில் வந்து என்ன மாதிரி இருக்குமெண்டா ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் காணப்படும். ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் காணப்படும். இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து சரிதானே, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து சுக்ரோஸ்ன்ற ஒரு பொருளாக மாறும். பிறகு அந்த சுக்ரோஸ்ன்றது எப்படி என்ன மாதிரி மாறுமெண்டா, அந்த சுக்ரோஸ்ன்ற பதார்த்தம் அப்படியே வந்து ஒரு உருளைக்கிழங்கு தாவரம்னு வைங்களேன். இப்போ அதில் உருளைக்கிழங்கு இருக்கு. தாவரத்தில் ஒளித்தோப்பு நடக்குது, குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உருளைக்கிழங்குல என்ன இருக்குமெண்டா மாப்பொருள் இருக்கு. அப்போ உருளைக்கிழங்குல என்ன செய்யுமெண்டா மாப்பொருளாக மாறும். அப்போ இந்த சுக்ரோஸ் வந்து இங்கே என்னவா மாற்றப்படுது, மாப்பொருளாக மாற்றப்படுது. இங்கே நாங்கள் படிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், வடிவாக்கவனிங்கோ, இதில் நாங்கள் படிக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த இவரை பற்றி படிக்கல, தாவரங்களை உருவாக்கப்படுறவரை படிக்கல, நாங்கள் இவரை ஒரு சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். ஆரம்பத்தில் உருவானவர் ஒரு சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். பிறகு இந்த உரிய கலத்தினூடாக கீழே கடத்தி கொண்டு வரைக்கல வார இவரை வந்து நாங்கள் இரு சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். ஏன், இவர் தான் உரிய கலத்தினூடாக இரு சக்கரைட்டாக மாறி வார. பிறகு உணவில் உருளைக்கிழங்குல சேமிக்கப்படும் போது இவரை நாங்கள் பல் சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். பல் சக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வகையையும் நீங்கள் வடிவாக ஒரே நேரத்திலேயே படித்து கொள்ளலாம். அதாவது கார்போஹைட்ரேட்டுகளில் உருவாக்கப்படுகிறது குளுக்கோஸ் ஒரு சக்கரைட்டு, அது 2 குளுக்கோஸ் மாதிரியான, அதாவது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்த ஒரு சக்கரைட்டுக்குள்ள தான் வருது. அது 2 குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஒரு சக்கரைட். அப்போ அது நாங்கள் பிறகு படிப்போம். அப்போ 2 இரு சக்கரைட்டுகள் சேர்ந்து ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட்டாக மாறுது, அதில் பல சேர்ந்து பல் சக்கரைட்டாக மாறுது. அப்போ எங்களுக்கு இதில் இருந்து விளங்குது கார்போஹைட்ரேட்டுகளை 3ஆக பிரிக்கலாம்ண்டு. சரியா, இது தொடர்பாக நாங்கள் போன வகுப்பில் பார்த்துருக்கிறோம். சரி, அதில் காணப்படுற குறியீடுகள் எல்லாம் போன வகுப்பில் படிச்சிட்டோம். இப்போ இந்த வகுப்பில் நாங்கள் படிக்க போகிறது இரு சக்கரைட்டுகள். போன வகுப்பில் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒரு சக்கரைட்டுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் படிச்சிட்டோம். சரியா, போன வகுப்பில் படித்த விடயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரைட்டுகள் ஃபுல்லாக நாங்கள் படிச்சிட்டோம். இப்போ இந்த வகுப்பில் நாங்கள் இரு சக்கரைட்டுகளை பற்றி பார்க்க போகிறோம். இரு சக்கரைட்டுகள்ண்டா என்ன, இந்த இரு சக்கரைட்டுகள்ண்டா வகைகள் என்னன்ற பற்றி பார்க்க போகிறோம். அந்த இரு சக்கரைட்டில் பார்த்தீங்கன்னா மோல்டோஸ் என்ற ஒரு பொருள் இருக்குது. இரு சக்கரைட்டில் வந்து மோல்டோஸு, அதாவது மோல்டோஸ் என்ற ஒரு பொருள் இருக்குது. இரு சக்கரைட்டில் காணப்படுது மோல்டோஸு. இந்த மோல்டோஸு அப்படின்னு சொல்லுறது என்னன்னு சொன்னால், 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேர்ந்தது. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறும் இன்னொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் சேர்ந்தது. ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு அதோட இன்னொரு குளுக்கோஸ் மூலக்கூறு சேருது. 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் சேரும்போது அது நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு சொன்னால் மோல்டோஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இது சும்மா 2 மூலக்கூறும் போய் முட்டி கொண்டு நின்றால் சரி வராது, அதை சொல்லலாது. உதாரணமாக குளுக்கோஸோட குறியீடு வந்து எங்களுக்கு தெரியும், C6H12O6. C6H12O6. அதே மாதிரி இது குளுக்கோஸோட குறியீடு. இந்த குளுக்கோஸ் அடுத்த குளுக்கோஸ் வருது, அதோட குறியீடும் C6H12O6. இப்போ 2 குளுக்கோஸும் சேர்ந்து O6. சரியா, அப்போ 2 குளுக்கோஸும் சேர்ந்து பாருங்க, இது H12. இந்த ரெண்டும் சேர்ந்து நாங்கள் எழுதினா கூட்டினா என்ன மாதிரி எழுதலாம், C12H24O12 இப்படின்னு சொல்லலாம். பிறகு இதில் இருந்து நாங்கள் நீர் மூலக்கூறை கழிக்கிறோம், H2Oவை கழிக்கிறோம். என்ன சும்மா முட்டிக்கொண்டு நிற்கிறேன் இல்லை, 2 பேரும் சேர்ந்து நீரும் கழிவிடணும். அப்போ H2O கழிப்பட்டால் இதில் O வந்து 11 வரும். அதே மாதிரி H வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், Hயில் வந்து 24 2 போனால் 22 22 வரும். அடுத்த Cயில் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா, Cயில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி, இதில் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து இருசக்கரைட்டில் என்ன திரும்ப எழுதுறேன்னு பாருங்க, C6H12O6 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 ரெண்டுமே சேருது. ரெண்டும் சேர்ந்தா C12H24
O12. இதில் இருந்து ஒரு H2O மூலக்கூறை கழிக்கிறோம். ஒரு H2O மூலக்கூறை கழிச்சோம்னா என்ன செய்யுது? ஒரு H2O மூலக்கூறு கழிபடும் பொழுது H2O மூலக்கூறை கழிச்சோம்னா O11 H22 C12 வரும். C12 H22 O11. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஸ்பெஷல் நேமோட மோல்டோஸ்ன்னு சொல்லுவோம். இது மோல்டோஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து என்னண்டா குளுக்கோஸ் 2, இதில் ஒரு குளுக்கோஸ், இதில் ஒரு குளுக்கோஸ். அப்போ எங்களுக்கு தெரியுது என்னது? 2 ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்தா போதும். 2 ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்தா இது ரெண்டும் ஒரு சக்கரைட்டுகள். ஒரு சக்கரைட்டுகள்ன்ற குரூப். அப்போ ஒரு சக்கரைட்டு ஒரு சக்கரைட்டு சேர்ந்தா ஒரு சக்கரைட்டு சேர்ந்து எங்களுக்கு என்ன வருது? இரு சக்கரைட் வருது. இரு சக்கரைட் வருது. அப்போ இதே மாதிரி 2 ஒரு சக்கரைட்டில் குளுக்கோஸ் வரலாம், அல்லது குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் வரலாம். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஒரு சக்கரைட் தான். அப்போ 2 பேரும் சேர்ந்து நீரை கழிக்கிறதால இவ 2 பேரும் சேர்றதால எங்களுக்கு ஒரு இரு சக்கரைட் வரலாம். அந்த இரு சக்கரைட் என்னவா இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு சுக்ரோஸ் என்ற பேரில் இருக்கும். சுக்ரோஸ். இவர் யாரு? இரு சக்கரைட். இவர் யாரு? ஒரு சக்கரைட். அதாவது 2. இப்போ நாங்கள் 2 சொல்லிக்கலாம், உங்களுக்கு அது குழப்பமாக இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் அதை வடிவத்துக்கு மாற்றலாம். இதை நாங்கள் மாற்றலாம் 2. அதாவது 2 ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட் வருது. அதே மாதிரி இன்னும் ஒரு சக்கரைட் இருக்குது. என்னடா குளுக்கோஸும் குளுக்கோஸ் என்று சொல்லுகின்ற ஒரு சக்கரைட்டும் கலக்டோஸ் என்று சொல்லுகிற இன்னொரு சக்கரைட் இருக்கு. கலக்டோஸ். இவங்க 2 பேரும் வந்து ஒரு சக்கரைட்டு தான். இந்த 2 ஒரு சக்கரைட்டுகளும் சேர்ந்து அவங்க இன்னும் ஒரு பொறுத்துருவாங்க இலக்டோஸ். அதாவது இந்த ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்தவங்கள் தான். இவரும் ஒரு இரு சக்கரைட் தான். இப்போ ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்த ஆக்கள், ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்த ஆக்கள் பாருங்க. ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்த ஆக்கள் யாரு? இவர் ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்தவர், அதில் 2 பேர். இவரும் ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்தவர், இதில் 2 பேர். இவரும் ஒரு சக்கரைட்டு வகையை சேர்ந்த ஆக்கள், 2 பேர். இதில் எத்தனை பேர் இருக்கிறோம்? 2 ஒரு சக்கரைட்டுகள் இருக்கு. 2 ஒரு சக்கரைட் இருக்கு. ஆனால் இதெல்லாம் என்னது? இரு சக்கரைட். அப்போ ஒரு சக்கரைட்டு 2 சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்யுது? இரு சக்கரைட்டுகளை உருவாக்குது. அது என்ன? மோல்டோஸு, சுக்குரோஸு, இலக்டோஸு. சரியா? இந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு இரு சக்கரைட்டுகள் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கிறோம். சரியா? அதில் பாருங்க மோல்டோஸு, சுக்குரோஸு, இலக்டோசன் இருக்கு. சரி, அடுத்ததாக பாருங்க. இந்த ஒரு சக்கரைட்டு மொனோசக்கரைட்டை பற்றி சொல்லிக்கல. கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பலகு ஒரு சக்கரைட்டு ஆகும். கட்டமைப்பலகு, ஸ்ட்ரக்சரல் யூனிட், கட்டமைப்பலகு ஒரு சக்கரைட் ஆகும். கார்போஹைட்ரேட்டின் கட்டமைப்பலகு வந்து ஒரு சக்கரைட் ஆகும். சரியா? அப்போ கார்போஹைட்ரேட்டை கட்டி அமைக்கிறது கடைசி இது வந்து இதால் கார்போஹைட்ரேட் ஆனதுன்னா தேடிட்டு போனால் குளுக்கோஸ், அதாவது கட்டமைப்பலகு ஒரு சக்கரைட். குளுக்கோஸ் அல்லது என்னது ஃப்ரக்டோஸ், என்ன அந்த குளுக்கோஸ்ன்றது தானே குளுக்கோஸ். அதுக்குள்ள வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரைட் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ், இதெல்லாம் ஒரு சக்கரைட். இந்த ஒரு சக்கரைட்டுகள் தான் அடிப்படையான ஆக்கள். அவைகள் தான் உருவாக்கணும். இரு சக்கரைட்டை உருவாக்கணும் அல்லது பல் சக்கரைட்டை உருவாக்கணும். சரிதானே? இப்போ இவை பொதுவாக எளிய வெள்ளங்கள் எனப்படும். ஏன்னா கடைசியான என்ன அவை தான் அடியில் இருக்க ஆக சின்ன பொருட்கள். அவை எளிய வெள்ளங்கள் என அழைக்கப்படும். டெஸ்ட்டுக்கு கேட்கலாம் எளிய வெள்ளங்கள் என அழைக்கப்படவோ இவை, அல்லது எளிய வெள்ளங்களுக்கு உதாரணம் தருக. அப்போ எளிய வெள்ளங்கள்னா உங்களுக்கு தெரியணும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கலக்டோஸ். இவை பளிங்கு அமைப்பை காட்டுகின்றன. குளுக்கோஸ் வந்து திண்மமாக பளிங்காக காணப்படக்கூடியது. நீரில் கரைகின்றன. குளுக்கோஸ் நீரில் கரையும் தெரியும். நீங்கள் ஒரு சக்கரைட்டு படிக்க உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்.
உதாரணம் ஒரு சக்கரைட்டுன்னு படிக்கல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸ்போர்ட்ஸ் மீட்டில் நீ உங்களுக்கு தர குளுக்கோஸை ஞாபகப்படுத்துங்க. அப்போ குளுக்கோஸை ஞாபகப்படுத்தினீங்கன்னா இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஏன்னா குளுக்கோஸ் தான் நாங்கள் பயன்படுத்துறது. ஃப்ரக்டோஸ்ன்னு தனியாக ஒரு பொருள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, நாங்கள் எடுக்கிறது பொதுவாக குறைவு. ஆனால் பழங்கள்ல அது காணப்படுது ஃப்ரக்டோஸ். சரியா? ஃப்ரக்டோஸ் என்ற ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி கெலக்டோஸ் வெண்டிக்காதுகளில் காணப்படுது, மிரக்கறி வெல்லம்னு சொல்லுவோம். ஆனாலும் நீங்க இது படிக்கல இந்த குளுக்கோஸை மனதில் வச்சுக்கொண்டு படியுங்க. பாருங்க, இவை பொதுவாக எளிய வெல்லங்கள், இவை பளிங்குருவான அமைப்பை கொண்டவை, நீரில் கரையும், நீங்க வாய்க்குள்ள போட்டோன்னே கரைஞ்சிடும். இனிப்பு சுவை கொண்டவை. ரைட்? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ் என்பன ஒரு சர்க்கரைட்டுகளுக்கு உதாரணங்கள் ஆகும். சரியா? குளுக்கோஸ் பழத்த பழங்கள், தேன் அதுல பெரும்பாலும் காணப்படும். மாப்பொருள் அடங்கியுள்ள எல்லா உணவுகளும் நீர்ப்பகுப்படைந்து பெறப்படும். அதாவது நீங்க நீர்ப்பகுப்படைந்து பெறப்படும் என்றதை நீங்க எப்படி ஞாபகத்தில் வச்சிருக்கலாம்னு சொன்னா, ஒருவர் தனது வாய்க்குழிக்குள்ள வச்சு சோறு ஒரு மாப்பொருள் உணவை சாப்பிட்றார். மாப்பொருள் உணவை சாப்பிட்றார். இது ஒரு மாப்பொருள் உணவு. அது உள்ளுக்குள்ள என்ன செய்யுதுண்டா, மாப்பொருள் உமிழ்நீரில் இருக்கிற தயலினோட சேர்ந்து, உமிழ்நீரில் இருக்குதானே தயலின் நொதியம், தயலின் நொதியத்தோட சேர்ந்து, அல்லது அமைலேசன் சொல்லுவோம், தயலின் நொதியத்தோட சேர்ந்து அது என்னவா நீர்ப்பகுப்படைந்து, சரியா, அது என்ன சொல்ல, தயலின் நொதியத்தோட சேர்க்க நீர்ப்பகுப்படைகிறது. சரிதான்? நீர்ப்பகுப்படைந்து குளுக்கோஸா மாறும். அதால நீங்கள் சோறு வச்சுட்டு, உதாரணமாக சோறை எடுத்தீங்கன்னா, மாப்பொருள் வந்து உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். சோறு மாப்பொருளுக்கு உதாரணம் சோறு. ஒரு சிவத்த பச்சை அரிசி சோறாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம், ஒரு நீண்ட நேரம். சரியா? சோறா, சோடின்னு வந்துட்டுது சோறு. அப்போ அந்த சோறு உணவை நீங்கள் வந்து எடுத்தீங்கண்டா, ரைட், அந்த சோறு உணவில், சோறு என்று சொல்லுகின்ற அந்த உணவில் இனிக்காது, இது இனிக்காது, இது இனிக்காது. ஏன்? அது வந்து பல் சர்க்கரைட், அது வந்து இனிக்காது. ஆனால் குளுக்கோஸ் இனிக்கும். அப்போ கொஞ்ச நேரம் நீங்கள் வாய்க்குள்ள வச்சு சப்பினீங்கன்னா என்ன செய்யுமெண்டா, அது நொதியத்தோட தாக்கம் அடைஞ்சு நீர்ப்பகுப்படைந்து அது உங்களுக்கு இனிக்கும். இது வந்து இனிக்காது. சரியா? அப்போ இனிப்பு தர்றதா இருக்கும். ஆகவே என்ன செய்யுது பாருங்க, சொல்லியிருக்கிறார், மாப்பொருள் அடங்கிய எல்லா உணவுகளும் நீர்ப்பகுப்படையும் பொழுது, நீர் அகற்றப்படும் போது இறுதியில் விளைபொருளாக என்ன கிடைக்கும் என்றால் இந்த ஒரு சர்க்கரைட்டான குளுக்கோஸ் கிடைக்கும். இக்குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியுடன் சேர்க்கப்படும். எங்களோட உடலால் அகத்துறிஞ்சப்படுறது, குருதிக்குள்ள சேர்க்கிறது குளுக்கோஸ் தான். இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் வந்து ஒரு மாப்பொருள் உணவை சாப்பிட்டீங்கண்டா, மாப்பொருள் உணவை சாப்பிட்டீங்கண்டா, உட்கொண்டீங்கண்டா, உங்களோட உடலுக்குள்ளே போய் அது என்னவா மாறுது, குளுக்கோஸாக மாறுது. குளுக்கோஸாக மாறி அதுக்கு பிறகுதான் என்ன செய்யுது, உங்களோட உடலில் இருக்கிற குருதி குழாய் அதை அகத்துறிஞ்சு குருதிக்குள்ள சேர்க்குது. இப்போ குருதிக்குள்ள என்ன இருக்கும், குளுக்கோஸ் தான் இருக்கும். குருதிக்குள்ள இருக்கிறது வந்து குளுக்கோஸ் தான் இருக்கும். மாப்பொருள் இருக்காது. ஏன்? மாப்பொருளாக கரையாது. மாப்பொருள் வந்து கரையாது, சோறு கரையாது. அப்போ உடலுக்குள்ள போய் சமிபாடு அடைந்து இது வந்து கரையும். அப்போ சமிபாட்டு தொகுதிக்குள்ள குருதியோட கரையக்கூடிய ஒரு பொருள் எது? குளுக்கோஸ். அப்போ அந்த மாப்பொருளை நீங்கள் உட்கொண்டாலும் உங்களோட சமிபாட்டு தொகுதிக்குள்ளால போய் அந்த சமிபாட்டு தொகுதிக்குள்ள இருந்து, சரியா, குருதியோட சேரக்கூடிய பொருள் குளுக்கோஸ். அப்போ உங்களோட குருதிக்குள்ள மாப்பொருள் இருக்கா? சரி, அப்போ அதைத்தான் அவர் அதில் சொல்கிறார். என்னண்டா பாருங்க, குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட்டு குருதியுடன் சேர்க்கப்படுகிறது. சரியா? குளுக்கோஸ் அகத்துறிஞ்சப்பட்டு தாவர ஒளித்தொகுப்பு செயன்முறையின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் ஆகும். உங்களுக்கு தெரியும், கலைச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகிறது. ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது ஒளித்தொகுப்புன்னு சொல்லப்படுகின்றது. சரியா? ஒளித்தொகுப்புன்னு நீங்கள் சொல்லுற விடயம் வந்து ஒளித்தொகுப்பு அப்படின்னு நாங்கள் சொல்றது என்ன? ஒளித்தொகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒளித்தொகுப்பில் CO2 கார்பன் ஆக்சைடு வாயு H2O சேர்ந்து சக்தியை பதிச்சு, சூரிய சக்தி கிடைக்குது, சூரிய ஒளி அல்லது ஒளி என்று சொல்லுவோம்.
இந்த ஒளிச்சக்தியை பயன்படுத்தி அது C6H12O6 என்ற ஒரு உணவாகவும் ஆக்சிஜன் வாயுவையும் தரும். இதை வேணுமெண்டா சமப்படுத்துறதுக்காக நாங்கள் இதில் 6 இதில் 6 இதில் 6 போடுவோம். இங்கே சக்தி பாதிக்கப்படும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும் சுவாசம் என்றதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒப்போசிட்டானதாக இருக்கு. என்னது? சுவாசத்தில் அங்கே இருக்கிற குளுக்கோஸ் C6H12O6 இந்த குளுக்கோஸ் அங்கே இருக்கிற அந்த ஆக்சிஜன் இதில் சக்தி பதிக்கப்படுது. ஆனால் இங்கே சக்தி விடுவிக்கப்படுது. இங்கே வந்து சக்தி விடுவிக்கப்படுது. இங்கே என்ன செய்யும் சொன்னால் CO2 + H2O. அதாவது உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 6 6 6 6 வரும். இது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கலாம். என்ன விஷயம் கவனிப்பீங்கன்னு சொன்னால் இந்த ஆக்சிஜன் இங்கே வருது, அதே நேரம் இந்த குளுக்கோஸ் இங்கே வருது. சரியா? அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன இந்த இதில் வந்து இந்த சமன்பாட்டை நான் உங்களுக்கு திருப்பி எழுத வேண்டிய நிலை வந்துட்டுது. வடிவாக கவனிங்கோ. ஒளித்தொகுப்பில் என்ன நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்து நாங்கள் ஒளித்தொகுப்பில் சரிதானே ஒளித்தொகுப்பில் என்ன நடைபெறுதுன்னு சொன்னால் 6 CO2 6 H2O, அதாவது 6 CO2ஓட 6 H2O. சரியா? 6 CO2ஓட 6 H2O சேர்ந்து எங்களுக்கு சக்தியை உள்ளுக்க எடுத்து அது C6H12O6. சரியா? C6H12O6 என்ற ஒரு சேர்வையாக மாறுது. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், அதை ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறோம். சரியா? ஒளித்தொகுப்பின் மூலம் உருவாக்கப்படுது. அந்த ஒளித்தொகுப்பில் உருவாக்கப்படுகின்ற அந்த C6H12O6 என்றது ஒளித்தொகுப்பின் மூலம் உருவாக்கப்பட்டு சுவாசத்தின் மூலம் பயன்படுத்தப்படுது. ஒளித்தொகுப்பில் என்ன நடக்குது? CO2வும் H2Oவும் சேர்ந்து சூரிய ஒளிய முன்னிலையில் சக்தியை உள்ளுக்க எடுத்து குளுக்கோஸை தருது. பிறகு சக்தியை வெளிவிட்டு பழையபடி இதை என்ன செய்யுது? CO2வும் இது H2O மாறுது. அப்போ இங்கே எங்களுக்கு ஒளித்தொகுப்பில் CO2வும் H2Oவும் வந்து எங்களுக்கு குளுக்கோஸும் தந்து ஆக்சிஜனையும் தருகுது. அப்போ இங்கே சக்தி பாதிக்கப்படுது, இங்கே சக்தி என்ன செய்யுது? வெளிவிடப்படுது. இந்த சக்தி வெளிவிடப்படுற இந்த செயற்பாட்டுக்கு என்ன பேர்? சுவாசம். அப்போ சுவாசத்தின் மூலம் சக்தி வெளிவிடப்படுது, ஒளித்தொகுப்பின் மூலம் சக்தி உள்ளெடுக்கப்படுது. அப்போ என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. என்ன? தாவர ஒளித்தொகுப்பு செயல்முறையின் பிரதான விளைபொருள் குளுக்கோஸ் ஆகும். கலைச்சுவாசத்தின் போது குளுக்கோஸு உடைக்கப்பட்டு சக்தி வெளிவிடப்படுகிறது. சரிதானே? அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் என்ற சொல்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரியா? ஃப்ரக்டோஸ் என்ற சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் என்ற சொல் இருக்குது. ஃப்ரூட் என்ற பழங்கள், ஆகவே பழுத்த பழங்களில் இருக்குது ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுகிற இந்த ஃப்ரக்டோஸில் வந்து சரியா? இந்த ஃப்ரக்டோஸில் பழுத்த பழங்களில், தேனில், இனிப்பு பூசணியில், கேரட்டில் கூட இந்த ஃப்ரக்டோஸ் பழவெல்லம் காணப்படுது. பழவெல்லம் என இது அழைக்கப்பட்டாலும் காய் பழுக்கும் போது ஃப்ரக்டோஸ் உருவாகின்றது. இனிப்பு சுவை கூடியது, ஆனாலும் இது ஒரு சர்க்கரைட்டு. கலக்டோஸ் பால் உற்பத்தி உணவுகளில் காணப்படும் இலக்டோஸின் சமிபாட்டு விளைவுகளில் ஒன்றாகும். இனிப்பு சுவை அற்றது. இது ஒரு முக்கியமானது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இனிப்பு சுவை அற்றது. இங்கே பாருங்க, இதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் ஒரு சர்க்கரைட்டுகள் தொடர்பாக சொல்லிக்கல இனிப்பு சுவை உடையவேன்னு சொல்கிறார். எல்லாத்தையுமே பொதுவாக சொல்லிக்கல இனிப்பு சுவை உடையது. ஆனால் கலக்டோஸ்ன்றதை மட்டும் சரியா அவர் அதை சொல்லிக்கல பாருங்க, கலக்டோஸில் மட்டும் என்ன சொல்கிறார்? இனிப்பு சுவை அற்றதுன்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் ஞாபகத்தில் எடுத்துருக்க வேணும். பொதுவான இயல்பு இனிப்பு சுவை உடையவை, ஆனால் கலக்டோசன் எடுக்கல அவை இனிப்பு சுவை அற்றவைன்னு சொல்லுவான். இனி இரு சர்க்கரைட்டுகள் எடுப்போம். இரண்டு ஒரு சர்க்கரைட்டுகள் சேர்ந்து இரு சர்க்கரைட்டுகள் உருவாகின்றது. இதன் போது நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுகின்றது. இவ்வாறு இரு சர்க்கரைட்டுகளை நீரேற்றம் செய்வதன் மூலம் ஒரு சர்க்கரைட்டுகள் பெறப்படுகிறது. இனிப்பு சுவை உடையது
பளிங்குருவானது நீரில் கரையக்கூடியது. அதாவது இருசக்கரைட்டுகளும் இனிப்புச்சுவை உடையவை, பளிங்குருவானவை நீரில் கரையக்கூடியவை. இதை தான் நாங்கள் வெள்ளன பார்த்துருக்கிறோம். இந்த சமன்பாட்டை 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மூலக்கூறு 2 காணப்படுது. 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் என்ன செய்யுது, அதில் இருந்து நீர் அகற்றப்படுது. உண்மை இந்த சமன்பாட்டை நாங்கள் எப்படி எழுதலாம், C6H12O6 இங்கே இருக்கிற ப்ளஸ் இங்கால வரைக்குள்ள மைனஸாக மாறும். அதுலேருந்து H2O நாங்கள் எழுதலாம். இது எழுதினா இந்த தாக்கத்தை நாங்கள் இப்படியும் எழுதி காட்டலாம், C12H22O11. சரியா? அதாவது நாங்கள் ஏற்கனவே படித்த விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். C6H12O6ல் 2 கூட்டி 2 இதை கூட்டிட்டு அதில் இருந்து வர்ற மூலக்கூறில் இருந்து நீரை கழிக்கிறோம். H2O மூலக்கூறை கழிக்கல அந்த வர்ற விளைபொருள் தான் இதாக இருக்கு. சரியா? அப்போ மோல்டோசு, சுக்ரோசு, லெக்டோசு என்பன இருசக்கரைட்டுகளுக்கு உதாரணங்களாகும். இருசக்கரைட்டுகள் தொடர்பான தகவல் அடங்கிய அட்டவணை கீழே தரப்பட்டிருக்கோம், அதை பற்றி பார்ப்போம். இது உங்களோட புத்தகத்தில் இருந்து தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மோல்டோசு உண்மையாக நெஸ்ட மோல்ட் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோல்டோசுன்றது அதில் காணப்படும் முளைக்கும் வித்துக்கள், அதாவது வித்துக்கள் முளைக்கும் போது இது காணப்படும். சரி, அதாவது என்ன சொல்லுங்க பாருங்க, ட்ரைனிங் டைம்ல எல்லாம் முளைக்கின்ற வித்துகளை தான் சாப்பிட கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்க முளைக்கின்ற வித்துக்களை சாப்பிட்றோம், இதில் ஏற்கனவே சமிபாடு தொடங்கிடும். தண்ணிக்குள்ள ஊற போட்ட வித்துக்கள் என்ன செய்யும், இதில் ஏற்கனவே சமிபாடு தொடங்கிடும். அப்போ மாப்பொருள் எல்லாம் என்னவா மாறும், மோல்டோஸா மாறும். வித்து முளைக்கும் போது மாப்பொருள் என்னவா மாறப்படும், மோல்டோஸா மாறும். அப்போ இப்போ எங்களுக்கு ஒரு வேலை குறைஞ்சிட்டுது, இல்லாட்டி மோல்டோஸா மாற்றுறதும் எங்களோட உடம்புக்குள்ள தான் நடைபெற வேணும். அப்போ மோல்டோஸா மாறுறதுன்றது மாப்பொருளில் இருந்து முளைக்கும் வித்துக்களில் வந்து இந்த மோல்டோஸ் உருவாக்கப்படுது. சமிபாடு நடைபெற தொடங்கிடும். முளைக்கும் வித்துக்களில் சமிபாடு நடைபெறும் போது இது உருவாகுது. அடுத்தது 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இணைந்து மோல்டோஸ் உருவாக்கப்படும். ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். குளுக்கோசு மோல்டோஸாக நீர். மாப்பொருளை நீரேற்றும் போது தோன்றும் இடைவிளை பொருளாகும். மாப்பொருளை வந்து நீரேற்றும் போது தோன்றும் இடைவிளை பொருள்னு சொல்லுவோம். சரிதானே? அதாவது உங்களுக்கு தெரியும், வாய்க்குழிக்குள்ள நடக்கிற சமிபாட்டு இது நடக்கும். அடுத்தது சுக்ரோஸ். நீங்கள் உங்களோட வீட்டில் காணப்படுற இந்த சுக்ரோஸ்ன்றது சீனி, பெரும்பாலும் சீனியில் வந்து சுக்ரோஸு காணப்படும். வெள்ளை சிவப்பு சீனியில் கரும்பு, பீட்ரூட், சில பழங்கள் போன்றவற்றிலையும் இந்த சுக்ரோஸ் காணப்படும். ஃப்ரக்டோசு மூலக்கூறும் குளுக்கோசு மூலக்கூறுகளும் இணைவதன் மூலம் சுக்ரோஸ் உருவாக்கப்படும். இந்த சமன்பாடு தெரிஞ்சிருக்க வேணும், என்ன மாதிரி சுக்ரோஸ் உருவாக்கப்படுது. வீட்டில் நீங்கள் சீனியை பார்க்குற நேரம் ஏன்னா உங்களோட வீட்டில் சீனி சுகரை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் கவனிக்கும் போதே நீங்கள் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். வீட்டில் சோறு பார்க்கும் பொழுது, வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற சோறை பார்க்கல மாப்பொருள்னு ஞாபகம் பெறணும், இது ஒரு பல் சக்கரைட்டானது ஞாபகம் பெறணும். வீட்டில் சீனியை பார்க்கல இது சுக்ரோஸ், இதில் ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் இருக்கின்றது ஞாபகம் பெற வேணும். அப்படி வந்துச்சுன்னா சயின்ஸ் உங்களுக்கு சுகமாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் படிக்கிற விஷயம், உதாரணமாக உங்களோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மீட் விளையாட்டு போட்டி நடக்க குளுக்கோஸ் தராங்களா, இது ஒரு சக்கரைட்டு இலகுவில் கரையக்கூடியது, பளிங்காக இருக்குது, இது என்ன குருதியோட இலகுவில் சேரக்கூடியது, ஆகவே குருதியில் இது காணப்படும். நீங்கள் உருளைக்கிழங்கு டக்குன்னு சாப்பிட்டோன்னா வாய்க்கில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் 100 மீட்டர் ஓடைக்கில் உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு வாய்க்கில் அடிச்சு விட்ருவாங்களா, இல்லையே. ஏன்னா அது உடனாக துணிஞ்சப்படாது, சமிபாடு நடைபெற வேணும். ஆனால் குளுக்கோஸ் தருவாங்க, சமிபாடு அடைஞ்சபடியே இருக்குது இல்லையா, அந்த குளுக்கோஸ் மூலக்கூறு இலகுவாக உங்களோட உடலில் அகத்துணிஞ்சப்படும். அப்போ அன்றாட வாழ்க்கையில் உதாரணமாக சோறு சாப்பிட இனிக்குதுன்னா அங்கே மோல்டோஸ் உருவாக்கப்படுது, அமைலேசால மோல்டோஸ் உருவாக்கப்படுது. தொடர்ந்து அது தாக்க நடக்க கொஞ்சம் குளுக்கோஸாக மாறும். அப்போ இதுகள் எங்கட வாழ்க்கையில் இருக்குது. நீங்கள் அன்றாடம் சோறு சாப்பிடக்க, புட்டு சாப்பிடக்க, பனு சாப்பிடக்க நீங்கள் யோசிக்க வேணும், என்ன அட நான் இது பனு சாப்பிட்றேன், இப்போ என்ன உடலுக்குள்ள போய் இது குளுக்கோஸாக மாறும். நான் எவ்வளோ பேரை கேட்டிருக்கிறேன், மாணவர்கள் நீங்கள் உங்களை காலம் என்ன சாப்பிட்டீங்க, பனு சாப்பிட்டேன், சரி புட்டு சாப்பிட்டேன், ரைட், அந்த புட்டு என்னவா இப்போ மாறி இருக்க வேண்டாம், அவங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடே என்னவா மாறுதுன்னு ஒரு விஞ்ஞான ரீதியான அறிவு எங்களுக்கு இருக்க வேணும். ஒரு மீன் சாப்பிடக்கல இந்த மீன் வந்து புரதம், இது அமினோ அமிலமாக மாறும். எங்களுக்கு சாப்பிடக்கல ஞாபகம் வந்தால் எக்ஸாம் கொள்ள ஞாபகம் இருந்தால் அன்றாட நாங்கள் விஞ்ஞானத்தோடு தான் இருக்கிறோம். புதிய விடயங்கள்னா படிக்கிறது கஷ்டம், ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற விடயங்களோட நாங்கள் விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா சரியான சுகம். எல்லாமே விஞ்ஞானம், நீங்கள் படிக்கிற விஷயம் தான் இருக்கும். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நீங்க எல்லாருமே பழம் சாப்பிடுவீங்க. பழம் வாழைப்பழம் சாப்பிடாதாக்கள் இல்ல. எல்லாரும் பழம் சாப்பிடுங்க. பழத்துல இது இருக்குது. கேரட் சாப்பிடுவீங்க. கேரட்ல என்ன சுக்ரோஸ் இருக்குதுன்றது தெரிகிறது உங்களுக்கு நல்ல விஷயம். ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்தது. அப்ப எங்களுக்கு ஈஸியா எந்த நேரத்திலையும் அது செய்யக்கூடியதா இருக்கும். பால் உற்பத்தி உணவுகள் கெலக்டோஸ் மூலக்கூறு குளுக்கோஸ் மூலக்கூறுடன் சேர்ந்து லாக்டோஸ் உருவாகும். சரிதானே? அதாவது கெலக்டோஸ் மூலக்கூறு குளுக்கோஸோட மூலக்கூறோட சேர்ந்து இலக்டோஸ் உருவாகும். லாக்டோஸ்ன்றது என்ன? பால் வெல்லம் நாங்க சொல்லுவோம். சரிதானே? லாக்டோஜன் என்ற பால் கூட காணப்படுது. அப்ப கெலக்டோஸோட குளுக்கோஸ் சேர்ந்து இலக்டோஸும் நீரும் உருவாகும். தாவரங்களில் காணப்படாத வெல்லம் இதுவாகும். அதாவது உங்களுக்கு தெரியும் பால் வெல்லம்ன்றது பால் காணப்படுறது என்ன? முளை ஊட்டிகள்ல காணப்படும் பால். அது கொண்டு முளை சுரப்பி காணப்படும். அதுல இருந்து பால் வரும். அந்த பால்ல காணப்படுற ஒரு பால்ல காணப்படுற ஒரு இருசக்கரைட் தான் லாக்டோஸ். இது லாக்டோஸ்ன்றது வேற தாவரங்கள்ல காணப்படாது. அதால தான் அந்த குழந்தைக்கெல்லாம் 6 மாசம் வரைக்கும் அந்த தாய்ப்பால் ஊட்டம் படி சொல்றது என்ன சொன்னா இந்த மாதிரியான உணவுகள் வேறு இடத்துல கிடைக்காது. நல்ல போஷணையான உணவுகள். அப்ப லாக்டோஸ்ன்றது அதாவது குளுக்கோஸும் கெலக்டோஸும் சேர்ந்த இருசக்கரைட் உணவான லாக்டோஸ்ன்றது பால் வெல்லம்னு சொல்லுவோம். பால்ல காணப்படும். இது தாவரங்கள்ல காணப்படாது. அப்ப டெஸ்ட்டுக்கு சில வழியில கேட்கலாம், தாவரங்களில் காணப்படாத வெல்லம் எது, தாவரங்களில் காணப்படாத இருசக்கரைட் எதுன்னு கூட கேட்கலாம். இனிப்பு சுவை குறைந்தது. பெரும்பாலும் பால் இனிப்பு தன்மை இயல்பாகவே குறைந்ததா இருக்கும். பாலில் உள்ள இலக்டோஸ் 100 வீத அமைப்பு பொதுவாக 4 இருந்து 6 வீதம் காணப்படும். 100 வீதமாக இருந்தால் அதில் கொஞ்சம் தான் காணப்படும். தாய்ப்பாலில் உள்ள எலக்ட்ரோஸின் சதவீதம் கூடுதலாக காணப்படுது. அதால இந்த மாப்பாலையும் விட சாதாரண பால் மாக்கள்லையும் விட தாய்ப்பாலை குடிக்க சொல்லி சொல்றது காரணம் இதாக தான் இருக்கும். சரிதானே? அப்ப நாங்கள் இங்கே படிச்சிருக்கிறோம் இருசக்கரைட்டுகளை பற்றி படிச்சிருக்கிறோம். என்ன இருசக்கரைட்டுகள் என்று நாங்கள் சொல்றது என்ன? மோல்டோஸு, சுக்குரோஸு, இலக்டோஸு. சரி, ஒரு சக்கரைட் என்றா என்ன? குளுக்கோஸு. ஒரு சக்கரைட் குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, கெலக்டோஸு. குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ். இருசக்கரைட் என்ன? மோல்டோஸ், சுக்ரோஸ், இலக்டோஸ். ரைட்? அப்ப இந்த இவ்வளத்தையும் படிச்சு கொள்றது. இப்போ உதாரணமா நீங்க இன்னைக்கு பால் குடிக்கிறீங்க. பால் குடிக்க யோசிக்கிறேன், நான் குடிக்கிறது என்ன? பால்ல என்ன வெல்லம் இருக்குதுன்னு படிச்சுனாங்க. லாக்டோஸு. அது என்னத்தால் ஆனது? கெலக்டோஸும் குளுக்கோஸும். அல்லது நோட்ஸை போய் தட்டி பார்க்கறது. நீங்க அன்றாடம் சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே இந்த விஞ்ஞான பாடம் காணப்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பல் சக்கரைட்டுகள். அதாவது ஏராளமான ஒரு சக்கரைட்டுகள் இருக்கு. இதுதான் சொல்ல இயலாது, ஏராளமானதா இருக்கு. கணக்க சேர்ந்து இருந்தா அது பல் சக்கரைட்டுன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நீர்ல கரையா, இது கரையாது. கணக்கு ஏராளமான பிணைப்போட இருக்கு. சும்மா ஈஸியான மூலக்கூறு இல்லை, சிக்கலான மூலக்கூறு. எது? பல் சக்கரைட்டுகள். அப்ப இந்த ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகளின் பல்பகுதியமாக்கல். பல்பகுதியமாக்கல் என்றால் ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து காணப்படும். ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் நிறைய சேர்ந்து காணப்படும். பல்பகுதியம் என்றால் இதுக்குள்ள இருந்து எடுக்க போனா ஒரு இப்படி பொருட்கள் காணப்படும். ஆனா அது என்ன செய்யும்? ஏராளமா சேர்ந்து காணப்படும். இதை பல்பகுதியம்னு சொல்லுவோம். ஒரே மாதிரியான பொருள் இருக்க வேண்டும். 2 மாதிரியான பொருள் இருந்தா சரி வராது. உதாரணமா நாங்க சொல்லுவேன், ஒரு இப்படியான பொருளும் ஒரு நட்சத்திர வடிவான பொருளும் ஒரு வட்டமான பொருளும் சேர்ந்திருக்கு. இதுக்குள்ள இருந்து நாங்கள் கண்டுபிடிச்சது ஒரு வட்டமான பொருளும் நட்சத்திரமான பொருளும். இப்படி 2 மூலக்கூறுகள் காணப்பட்டால் இதை நாங்க பல்பகுதியம் என்று சொல்ல மாட்டோம். இது பல்பகுதியம் இல்லை. ஆனா ஒரே மாதிரி மூலக்கூறுகள் காணப்பட்டா இதை பல்பகுதியம் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் பல் சக்கரைட்டுகள் உருவாகின்றன. அவ்வாறு பல் சக்கரைட்டுகள் நீர் பகுப்படைந்து மீண்டும் ஒரு சக்கரைட்டுகளை உருவாக்கும். அப்ப நீர்ப்பாதை என்ன? சமிபாடடைஞ்சு குளுக்கோஸ் உருவாகும். இதை பார்த்த உடனே கனப்புள்ளிகள் ஐயோ பல்பகுதிய இதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு என்ன இது ஒரு விஷயம் இல்லை. என்ன நடக்குதுண்டா, ஒரு உதாரணமா நீங்க என்ன செய்றீங்க? உதாரணமா பாருங்க, இந்த பாடம் ஒரு சும்மா கஷ்டம் இல்லை. நீங்க சோறு சாப்பிட்றீங்க, சரியா? சும்மா ஒரு சின்ன பிள்ளைக்கு விளங்கப்படுத்துவோம், தம்பி இங்க வாங்க, இப்ப நீங்க என்ன செய்றீங்க? சோறு சாப்பிட்றீங்க, ரைட்? நீங்க சோறு சாப்பிட்றீங்க. சோறு சாப்பிட்டா என்ன நடக்கும்? சோறு உங்களோட உடலுக்குள்ள போய் குளுக்கோஸா மாறும். இதானே நடக்குது. ஓகே, இதை தானே நோட்ஸா சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு?
குளுக்கோஸாக மாறும். இங்கே பாருங்கள், பல்சக்கரைட்டுகள் அவ்வாறு பல்சக்கரைட்டுகள் நீர்ப்பகுப்பு அடைந்து, நீர்ப்பகுப்புனா என்ன, இதில் தாக்கமடையுது, நொதியத்தோட தாக்கமடையுது, அதை சொல்கிறது நீர்ப்பகுப்பு. நீர்ப்பகுப்பு அடைஞ்சு என்ன நடக்குது, நீர்ப்பகுப்பு நீர்ப்பகுப்படைந்து என்ன செய்யுது, குளுக்கோஸ் உருவாகுது, மீண்டும் ஒரு சர்க்கரைட்டுகள் உருவாக்கும். இவை கிளை கொண்ட அல்லது கிளையற்ற சங்கிலி அமைப்பில் காணப்படும். நீரில் கரையாது, பெரும்பாலும் சோறு நீரில் கரையாது தானே, சோறை மனதுக்குள்ள வச்சு கொண்டுருங்க. பளிங்குருவற்றது, சோறு பளிங்கா இருக்குமா, இல்லை, நசிஞ்சு போயிடும். பளிங்குருவற்றது உருளைக்கிழங்குகள். செரிலோசு கலச்சுவரின் கூறு, மாப்பொருள் சாதாரண உருளை மரவள்ளிக்கிழங்குல இருக்கும். கிளைக்கோஜன் எங்களோட உடலுக்குள்ள இருக்கும் குருதியில் என்பன பல்சக்கரைட்டுகளுக்கு உதாரணங்களாகும். அப்போ டெஸ்ட்டுக்கு கேட்பான், பல்சக்கரைட்டுக்கு உதாரணம் சொல்லு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு தெரியணும். மாப்பொருள் இது ஒரு உதாரணம், மாப்பொருள்னு சொல்லலாம் ஒரு உதாரணம். அதை விட செலிலோசு, செலிலோசு கலச்சுவரில் ஆக்கக்கூறு, இது எங்களோட உடல்ல சமிபாடடையாது. மற்றது எங்களோட குருதிக்குள்ள காணப்படுற பல்சக்கரைட்டு ஒன்று தான் கிளைக்கோஜன். இவ்வளவும் என்னது, பல்சக்கரைட்டுகள். சரியா? அப்ப பல்சக்கரைட்டுகள் கட்டமைப்பு குளுக்கோஸ் ஆகும். அதானே பார்த்தோம், இந்த மாப்பொருள், சோறு ஒரு மாப்பொருள். சரியா? சோறு வந்து ஒரு மாப்பொருள், இது கட்டமைப்பு என்ன, குளுக்கோஸ், பார்க்கவே தெரியுது. சரியா? ஆகியவற்றின் அவற்றின் இயல்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுகிறது. அதாவது குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை, மூலக்கூறுகள் தொடர்பட்டுள்ளன. அதாவது பாருங்க, அவர் வடிவா சொல்றார், பல்சக்கரைட்டுகளின் கட்டமைப்பலகு குளுக்கோஸ் ஆகும். காணப்படும் குளுக்கோஸ் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தொடர்பாக அது வந்து வேறுபடுகிறதா, அதன் கட்டமைப்பு வேறுபடுது. சிலதில் என்ன, அது ஆக்கப்பட்டுள்ள வடிவங்கள் வந்து வேறுபடும் பொழுது அது வேறுபடுதுன்னு சொல்றார். சரியா? இப்போ உதாரணமாக இதில் ஒன்று காட்டியிருக்கிறார் பாருங்க, என்ன, அந்த கட்டமைப்புன்னா நீங்கள் குழம்பப்படுவீங்க. என்னது, இப்போ உதாரணமாக மாப்பொருள் ஒன்று இருக்குன்னு படிக்கிறோம், மாப்பொருள். அதுக்கடுத்த என்ன படிக்கிறோம், மாப்பொருள் கிளைக்கோஜன் இருக்குன்னு படிக்கிறோம், கிளைக்கோஜன். அடுத்தது செல்லோசன்னு படிக்கிறோம். இப்படியெல்லாம் படிக்க வைக்கல என்ன, ஏன் இப்படியெல்லாம் வேறுபடுது, எல்லாமே அடிப்படை அளவு குளுக்கோஸ்ன்னு சொன்னால் ஏன் வேறுபடுதுன்னு சொல்லி ஒரு டவுட் பெறலாம். அதுக்கு காரணம் அதுகள் ஆக்கப்பட்டுள்ள சேர்ந்திருக்கைகள், அந்த சேர்வைகள், ரசாயன கட்டமைப்புகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஒவ்வொன்றினையும் ரசாயன குளுக்கோஸ் ஆக்கப்பட்டுள்ள விதம் வித்தியாசமாக இருக்கு. இப்போ உதாரணமாக பாருங்க, இது ஒரு குளுக்கோஸ் மூலக்கூறு படம் காட்டிக்கிறேன். இதில் ஒரு கார்பன் என்ற மூலக்கூறு இருக்கும், இதில் ஒரு கார்பன் 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 மூலக்கூறு இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குமெண்டா, சி இதில் 1 2 3 4 5, இங்கே இதில் ஒரு கார்பன் இருக்கு 6. அப்போ C6, H எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அந்த H வந்து 12 இருக்கு. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா? இப்போ 11 1 2 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்தது 12. So C6H12, C6H12, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 வந்து இன்னொரு ஹைட்ரஜன் வரணும், அங்கே ரெண்டாவது ஹைட்ரஜன் OH. சரியா? இப்போ C6H12 O6. சரியா? நாங்கள் இதில் ஒரு ஹைட்ரஜன் O6 இருக்கும், பார்ப்போம் O6 இருக்காண்டு. 1 2 3 4 5 6. இப்போ இந்த குறியீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்,
C6H12O6 என்ற குறியீடு தான் இதில் காட்டப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? இதில் எண்ணி பார்த்தீங்கன்னா H எல்லாம் 12 இருக்கும். அப்போ ஆகவே நாங்கள் இந்த பாடத்தில் ஒரு சக்கரைட்டுகள் இரு சக்கரைட்டுகள் என்ற விதத்தையும் சரிதானே, ஒரு சக்கரைட்டுகள் இரு சக்கரைட்டுகள் பல் சக்கரைட்டு என்ற எண்ணிக்கையையும் அந்த அவை எவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளன என்ற விதத்தையும் சமரைஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஷோர்ட்டாக பார்த்துருக்கிறோம். மிகுதி விடயத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி இந்த தொழில்நுட்ப உதவி வழங்கிய ராஜ் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.